இந்த பதிவை கொஞ்சம் முழுசாக கேளுங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் டிவிக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் இல்லை கம்ப்ளீட்டாக இது டிவிக்கு ரிலேட்டடான ஒரு பதிவு தான். இப்போ இந்த டிஎன் 2026 ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது நமக்கு சாதகமாக வந்ததுன்னு நினச்சி நிறைய பேர் நேற்று பேர் விட்டுட்டு இருந்தீங்க. அது கம்ப்ளீட்டாக கிடையாது. அது முழுக்க முழுக்க டிவிகே தலைவர் விஜயும் மார்க் பண்ணுறதுக்காகவே எடுத்த ஒரு மூவி தான். அதை டீசரை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் எலெக்ஷனை கிட்ட வச்சுட்டு இந்த டைமில் ஒரு பொலிட்டிக்கல் மூவி ரிலீஸ் பண்ண முடியணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த டிஎம்கே பிஜேபி அலையன்ஸால் மட்டும்தான் முடியும். கள்ளக்கூட்டணியில் அவங்க இது மூலயமா விஜயோட நெகட்டிவ் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த வேலையை செய்வாங்க. யூஸ்வலாக சொல்லவோன்னா டிஎம்கே அது ஒரு சைடு பென்னு ஸ்பார்க்குன்னு எதோ வச்சு வேலையை செய்வானுங்க, அவங்களுக்குன்னு இருக்க ஈன பசங்களை வச்சு. ஆனால் இவங்களுக்கு ஃப்ரீயான்னு சொல்ல முடியாது, காசு வாங்கிட்டானுங்க ஆல்ரெடி. இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு விஜயை பற்றி தப்பாக பேசுறதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இருக்கானுங்க. 15 வருஷமாக மாமாவில் பார்த்துட்டு இருக்கானுங்களே நாம் தமிழ். இவனுங்க இதை சூப்பராக செய்வானுங்க. ஏதாவது ஒரு விஷயம் டிஎம்கேவை நம்ம டிவிகே சைட்லேருந்து எதிர்த்தா முதல்ல முட்டு கொடுக்க வர்றது இந்த நாம் தமிழரில் இருக்க கொட்டமுருகனும் இடும்பாவனமும் குடும்பாவனம். அது இடும்பாவனம் இல்லை, கொடும்பாவனம். இவனுங்க இதை எந்த அளவுக்கு நெகட்டிவாக ப்ரமோட் பண்ண முடியுமோ அதை ப்ரமோட் பண்ணுவானுங்க. நாம் தமிழில் இருக்க எல்லாருமே இந்த வேலையை பார்க்குறானுங்க தான். எப்போ தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்ததோ அதிலிருந்து டிஎம்கே இவங்களோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? இவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வரல, ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கெலாம் வரல. புதுசாக ஒருத்தன் யார் அந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை எதிர்த்து வரானோ அவங்கள அழிக்கிறது தான் இவங்களுக்கான ஒரு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலையே இதுதான். நீங்கள் அவங்க கட்சியோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த எதிர்க்கிறவங்கன்ற வாக்கை உடைச்சு நாம் தமிழருக்கு வச்சு இவங்களும் ஜெயிக்க விடாத ஆகி டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துருப்பானுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே whatever. இந்த வேலையை தான் இவனுங்க முழுக்க 15 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கானுங்க. இப்போவும் அதை தான் செய்கிறானுங்க. மூச்சுக்கு 3 தடவை விஜய் ஏன் அழுகுறானுங்க? ஏன்னா பெரும் வாரியான வாக்கு அங்கே ஒரு கிட்ட தான் இருக்குது. இப்போது அதை உடச்சிட்டா டிஎம்கேக்கு போக வேண்டிய வாக்கை போக்க வச்சிடலாம். ஏன்னா அது ஆல்ரெடி அங்கே தான் இருந்துச்சு. அங்கேருந்து உடஞ்ச வாக்கு தான் இப்போ விஜய்க்கு வருது. இவங்க வழக்கம் போல் ஜெயிக்கவும் மாட்டானுங்க. வாக்கை உடைக்கிறதையும் உடைச்சிட்டு நம்ம போராடணுன்ற மாதிரி ஒரு பேரை காட்டி அவன் கூட இருக்கவங்கள ஏமாற்றி நாம் தமிழர்ன்ற பேரில் தமிழினத்துக்கு பெருந்துரோகம் செய்கிற கூட்டம் தான் இது. இந்த 6 மாதத்தில் ஒரு வாய் கூட பெருசாக எதிர்த்து திமுக நடந்த இந்த அநீதிக்கும் உனக்கு குரல் கொடுக்கல. எல்லாத்துக்கும் விஜய் ஜிப்பு பிடிச்சி தான் தொங்கிட்டு இருந்தானுங்க. இந்த சாட்டையெல்லாம் விஜய் ஜிப்பில் தான் உப்பு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இடுமானமும் சாட்டையும் இவனுங்களோட குழப்பே இதுதான். அதே மாதிரி தான் இந்த படம் வந்துடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை இவனுங்க சூப்பராக பார்க்கணும். எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கி எறிஞ்சிட்டு நிலையா நில்லுங்க.